بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பார்த்து இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக கூறினார்கள். அதன் அடிப்படையிலே நாம் தொடராக பல்வேறு சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்ததாக நாம் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். இன்றைக்கு நாம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம் என்றால் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். யார் இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு? இவர்கள் தான் இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக, சஹாபாக்களிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் தான் இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றார், சாபிகூனல் அவ்வலூன், அவர்கள் முதலாமவர்களாக, முந்தியவர்களாக சிலர் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் என்பதாக. அந்த முதன்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் நபித்துவம் 10ஆம் ஆண்டிலே பிறக்குகின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பமாக இஸ்லாத்தில் நுழைந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய தாயார் யார் என்று சொன்னால், அவருடைய தாயார் உம்மு குல்சூம். நாம் எந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா பற்றி பார்த்திருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நமக்கு அதிகமாக தெரியும். இந்த உம்மு குல்சூம் அவர்கள் வேறு. அவர்கள் யார் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி தான் இந்த உம்மு குல்சூம். உம்மு குல்சூம் அவர்களுடைய தந்தை வேறு, அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் தந்தை வேறு, ஆனால் தாய் ஒன்று. அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் வழி சகோதரியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற ஒரு மகன் பிறக்குகின்றார். அவர்தான் இந்த நாம் பார்க்க போகின்ற அந்த நபித்தோழர். அவர்கள் யார் என்றால், ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு 28 குழந்தைகள் இருந்தது என்பதாக நாம் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கின்றோம். அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு அதிகமான சோதனைகளும் அதிகமான வேதனைகளும் செய்யப்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் முதலாவதாக மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அபிசீனியாவிலிருந்து அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது, சில காலங்களுக்கு பிறகு மக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி செல்கின்றார்கள் என்பதாக. சில சஹாபாக்கள் அபிசீனியாவிலிருந்து மக்காவிற்கு வந்து மக்காவிலிருந்து அவர்கள் மதீனாவிற்கு சென்றார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். ஆனால் இந்த நபித்தோழர் என்ன செய்தார்கள் என்றால், மக்காவிலிருந்து அபிசீனியா பிரயாணம் செய்தார்கள். அபிசீனியாவிலே சில காலங்கள் வாழ்ந்தார்கள். அபிசீனியாவிலிருந்து மதீனாவிற்கு பிரயாணம் செய்கின்றார்கள். மதீனாவிற்கு வந்தால் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளையும் மக்கா வாசிகள், அதாவது முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் ஒவ்வொருவராக சகோதரர்களாக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஅத் இப்னு ரபி என்கின்ற ஒரு நபி தோழரை சகோதரராக அனுப்புகின்றார்கள். யார் இந்த சஅத் இப்னு ரபி என்றால், நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், பல்வேறு பயான்களிலே கேட்டிருப்போம். யார் இந்த சஅத் இப்னு ரபி என்றால், அவர்கள் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர்களுக்கு சகோதரராக இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரராக நியமிக்கப்படுகின்றார்கள். அந்த சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து செல்கின்றார்கள், தன்னுடைய வீட்டை காட்டுகின்றார்கள். அப்துர்ரஹ்மானே, இது போன்று எனக்கு பல வீடுகள் இருக்கின்றது, அதை சரிபாதியாக உங்களுக்கு தருகின்றேன். வீட்டிற்குள்ளாக கொண்டு செல்கின்றார்கள். உள்ளே மனைவிமார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த மனைவிமார்களை காட்டி, உங்களுக்கு எந்த மனைவியை பிடித்திருக்கின்றது சொல்லுங்கள், அந்த மனைவியை நான் தலாக் செய்கின்றேன், அந்த மனைவியை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். இவ்வளவு விஷயங்களையும் அந்த சஅத் இப்னு ரபி அவர்கள் விட்டுக் கொடுக்க பொழுதிலும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சஅதே, எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விஷயமும் எனக்கு வேண்டாம்,
நீங்கள் எதையெல்லாம் எனக்கு பிரித்து தருகின்றீர்கள் என்பதாக கூறினீர்களோ எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்கள் இந்த மதீனாவினுடைய சந்தை பகுதி எங்கே இருக்கின்றது, எங்கு வியாபாரம் நடக்குமோ வியாபாரத்தினுடைய வீதிகளை எனக்கு காட்டுங்கள் என்பதாக கூறினார்கள். வியாபாரத்தினுடைய வீதிகள் காட்டப்பட்டது. அங்கு சென்றார்கள், சில பொருட்களை வியாபாரம் செய்தார்கள். அன்றிரவு உணவு பொட்டலங்களை வாங்கி வருகின்றார்கள். சஅத் இப்னு ரபி அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். சஅதே, அல்லாஹ்வின் தூதர் உங்களை எனக்கு சகோதரராக ஆக்கியிருக்கின்றார்கள், ஆகையினால் இதில் பகுதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இது என்னுடைய பங்கு என்பதாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு பங்கு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் வாங்கவில்லை. ஆனால் இவர்கள் பங்கு கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், எதை நாம் விரும்புகின்றோமோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை விரும்பாதவரை ஒரு முஸ்லிம் முஃமினாக முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது? தன்னுடைய சொத்துக்களுக்காகவும் தங்களுடைய பொருட்களுக்காகவும் கூட பிறந்த சகோதரர்களுடன் கூட பிறந்த சகோதரிகளுடன் சண்டை நடக்கக்கூடிய காட்சியை தான் இன்றைய நம்முடைய சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே அவர்களுக்கு அதிகமான சொத்துக்களும் அதிகமான பொருட்களையும் அந்த சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த போதிலும் எதையும் வாங்காமல், சஅதே எனக்கு கடை வீதியை காட்டுங்கள் என்பதாக கூறினார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய வியாபாரம் என்னவாக இருந்தது என்றால் வெறும் பாலாடை கட்டிகளையும் நெய்களையும் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். பிற்காலத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார்கள். அவர்களுடைய தியாகம் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், ஒரு முறை அவர்கள் மக்காவிற்கு சஅத் இப்னு முஆத் என்கின்ற ஒரு சஹாபி, மதீனாவினுடைய மிகப்பெரிய தலைவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மதீனாவினுடைய மிகப்பெரிய தலைவர், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உம்ரா செய்வதற்காக மக்காவிற்கு செல்கின்றார்கள். மக்காவிற்கு சென்றால் அங்கிருந்து வரக்கூடிய குறைஷி காஃபிர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். அங்கே இருந்த உபை என்கின்றவன் பார்க்கின்றான். உபை இப்னு கலப், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஆள். யாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான்? பிலால் ரலியல்லாஹு அவர்களை அடிமையாக மிக அவர்களுக்கு வேதனை செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் பார்க்கின்றான். அந்த இடத்திலே அவன் சண்டை மூட்ட ஆரம்பிக்கின்றான். சஅதே, சஅத் இப்னு முஆதே, நீங்கள் எங்கே வந்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய ஊரிலே முகமதுக்கு நீங்கள் இடத்தை கொடுத்து மிகப்பெரிய தவறை செய்து விட்டீர்கள். நீங்கள் தலைவராக இருந்த பொழுதும் நீங்கள் முகமதுக்கு எதற்காக நீங்கள் இடத்தை கொடுத்தீர்கள் என்பதாக எல்லாம் பேச ஆரம்பிக்கின்றார். அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர்கள் தவாப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நேரம் பார்த்து அபு ஜஹில் வருகின்றான். அபு ஜஹில் வந்துவிட்டு கேட்கின்றான், நீங்கள் எல்லாம் மனிதர்களா? நீங்கள் எல்லாம் மனுஷங்களா? உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு உதவி செய்திருக்கின்றோம், இப்படி நீங்கள் எங்களுக்கு முதுகிலே குத்தி விட்டீர்களே, எங்களுக்கு எதிரிகளாக மாறிவிட்டீர்களே என்று சொன்னவுடன் அங்கே இருந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் கூறினார்கள், உபையே, உன்னால் தான் அனைத்து பிரச்சனையும். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூறினார்கள், உன்னை பார்த்தும் கூறினார்கள், அபூ ஜஹலே உன்னை பார்த்தும் கூறினார்கள், நீங்கள் எல்லாம் கொல்லப்படுவீர்கள் என்பதாக கூறினார்கள் என்று சொன்னவுடன் அங்கிருந்த உபை இப்னு கலஃபுக்கு மிக பயங்கரமான அவனுக்கு ஒரு பயம் வந்து விடுகின்றது. யார் கூறினார்? முகமது கூறினாரா என்பதாக அவன் பயப்படுகின்றான். அவர் கூறினார் நடந்து விடுமே என்பதாக விரைவாக தன்னுடைய மனைவியை நோக்கி ஓடுகின்றான். தன்னுடைய மனைவியிடம் சொல்கின்றான், மனைவியே, இவ்வாறாக முகமது கூறினார் என்பதாக கூறுகின்றார்கள், நான் கொல்லப்படுவேன் என்பதாக கூறுகின்றார்கள் என்று கூறியவுடன் மனைவியும் சொல்கின்றார், முகமது கூறினால் அது நடக்கும், உன்னை பார்த்து இப்படி கூறிவிட்டாரா என்பதாக கூறுகின்றார். சில தினங்களில் பதிலுக்காக அனைத்து எதிரிகளும் தயாராகின்றார்கள். அதற்கு முன்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்திற்காக செல்லும் வழியிலே இந்த உபை இப்னு கலஃபை பார்க்கின்றார்கள். அந்த இடத்திலே சில ஒப்பந்தங்களை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உபை இப்னு கலஃபும் போடுகின்றார்கள். ஒப்பந்தம் என்னவென்றால், நீங்கள் மக்காவிற்குள்ளாக வந்தால் நான் பாதுகாப்பேன், அதுவே நான் மதீனாவுக்குள்ளாக வந்தால் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதாக ஒப்பந்தம் போடப்படுகின்றது. அந்த உபை இப்னு கலஃப் மக்காவிற்கு வருகின்றான். மக்காவிற்கு வந்தால் போருக்காக தயார் செய்கின்றார்கள், பதில் போருக்காக. அந்த நேரத்திலே அவனுடைய மனைவி கூறுகின்றாள், உபையே, முகமது கூறியது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நீ கொல்லப்படுவாய் என்பதாக கூறினாரே, நீ கொல்லப்பட்டு விடுவாய், நீ பதிலுக்கு செல்லாதே என்பதாக கூறுகின்றார். உடனே உபை இப்னு கலஃப் கூறினார், நான் பதில் களத்திற்கெல்லாம் செல்ல மாட்டேன், கொஞ்ச தூரம் போயிட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன் சொல்றான். உபை இப்னு கலஃப் அந்த பதிலுடைய படையிலே கலக்குகின்றான்.
கலந்தால் அவனை வலுக்கட்டாயமாக எதிரிகள் அழைத்து செல்கின்றார்கள். சென்றால் அங்கே இரவு நேரம் உபை இப்னு கலபும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபும் சந்திக்கின்றார்கள். உபை இப்னு கலப் சொல்கின்றான், என்னை கொல்வதற்காக உங்களுடைய படையில் யாரோ இருக்கின்றார்கள், என்னை நீங்கள் தான் கொள்வீர்கள் என்பதாக முகமது கூறினார்கள் அல்லவா, ஆகையினால் என்னை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்பதாக. இந்த பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சஹாபாக்களுக்கு இந்த செய்தி கிடைத்து விடுகின்றது, உபை நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கின்றான் என்பதாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் வெகு கோபமாக எழுந்து வருகின்றார்கள். இந்த உபை இப்னு கஅபை காப்பாற்ற வேண்டும் என்பதாக ஒப்பந்தம் போட்டிருந்தார்களே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை கேடயமாக்கி அந்த எதிரியை பாதுகாத்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலாக பாதுகாக்க முடியவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சஹாபாக்கள் பிடித்துக் கொள்கின்றார்கள். அந்த உபை இப்னு கஅபை அவர்கள் கொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிரிகளிடம் விட்ட ஒப்பந்தத்தையும் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் காப்பாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் எந்த நிலைமையிலே சென்று கொண்டிருக்கின்றது? ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டால், ஒரு விஷயத்தை பேசினால் அதற்கு மாறாக நடப்பதுதான் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிக துல்லியமான கடமையாக இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய எதிரியிடம் எப்படி நடந்து கொண்டார்கள்? தன்னுடைய எதிரி என்று தெரிந்தும், இஸ்லாத்திற்கு விரோதமானவன் என்று தெரிந்தும் அவர்களிடம் ஒப்பந்தம் இருந்த காரணத்தினால் அவனை பாதுகாத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தார்கள் நம்முடைய சஹாபாக்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்வுகள் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான போர்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், தபுக்குடைய போரை எடுத்துக்கொள்ளலாம். தபுக்குடைய போர்க்களத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரமாகி கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை, ஒளி செய்து விட்டு வரவில்லை. ஆகையினால் அப்துர் ரஹ்மானை நீங்கள் தொழ வையுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைக்கின்றார்கள். இரண்டாவது ரக்காயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்கின்றார்கள். சேர்ந்தவுடன் பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் விஷயத்தை சொல்கின்றார்கள். அவர்களுடைய இன்டிமேஷனை காட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர் என்பதாக கூறுகின்றார்கள், சுப்ஹானல்லாஹ் என்பதாக கூறுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் என்பதாக முன்னிருக்கக்கூடிய இமாமிற்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் தடுக்கின்றார்கள். தொழுகை முடிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுகின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் பார்க்கின்றார்கள். தொழுகை முடிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்துர் ரஹ்மானே, நீங்கள் சிறந்த செயலை செய்தீர்கள். நான் வரணும்ட்டு நீங்க அந்த தொழுகையை லேட் பண்ணாம நீங்க தொழ வைத்தீர்களே, இதுதான் சிறந்தது என்பதாக கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தான் தொழுதிருக்கின்றார்கள். இரண்டு சஹாபாக்களை தவிர, ஒன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மற்றொன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான். ஒரு முறை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் சில பேச்சுவார்த்தைகள் வருகின்றது. அந்த நேரத்திலே சில விவாதங்களாக உண்டாகின்றது. அந்த நேரத்திலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுகள் அவர்களை ஏசி விடுகின்றார்கள். ஏசி விட்டவுடன், அவர்களை திட்டியவுடன் அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். ஹாலிதே, நீங்கள் யாரை திட்டுகின்றீர்கள்? லா தசூபு சஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்பதாக கூறினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு தோழர்கள் சஹாபாக்களை திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய தரஜா வேறு, நம்முடைய தரஜா வேறு. சஹாபாக்கள் வேறு, நாம் வேறு. அவர்களுடைய விஷயத்திற்குள்ளாக நாம் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இடத்திலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிக்கின்றார்கள், லா தசூபு சஹாபி, என்னுடைய சஹாபாக்களை ஒரு காலமும் திட்டாதீர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் ஒரு உஹது மலை அளவிற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தர்மம் செய்தாலும், அவர்கள் ஒரு கை அளவிற்கு தர்மம் செய்தாலும் எது சிறந்தது? அந்த கை அளவிற்கு அவர்கள் தர்மம் செய்தார்களே, அதுதான் சிறந்தது என்பதாக கூறினார்கள். யாருக்கு? நம்மை போன்ற ஒரு மனிதரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை, ஒரு சஹாபியை பார்த்து கூறினார்கள். காரணம், அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஏற்றார்கள்.
அந்த விஷயத்திலே கூறுகின்றார்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் ஒரு உகத அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் என்ன செய்ய முடியாது, நீங்கள் அவர்களை நன்மையில் முந்திவிட முடியாது என்பதாக. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு பற்றி நமக்கெல்லாம் தெரியும். பல்வேறு ஆட்சியாளர்களை எல்லாம் நடுங்க வைத்தவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. அவர்களுக்கே இந்தவாறு கூறினார்கள் என்றால், நாம் எல்லாம் சஹாபாக்களை எதிர்த்து பேசுவதற்கோ அவர்களை விமர்சனம் செய்வதற்கோ நாம் எல்லாம் தகுதியற்றவர்கள். அவர்களை பார்த்து பேசுவதற்கெல்லாம் நாம் எல்லாம் தகுதியற்றவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் எப்படி சர்வசாதாரணமாக அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார் என்பதாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் கூறுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், என்னை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் என்பதாக. நாம் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளலாம், அல்லாஹ் நம்மோடு பொருந்த முடியுமா? அப்படிப்பட்ட கூட்டம் தான் அன்றைக்கு இருந்தார்கள் சஹாபாக்கள். அவர்களை திட்டுவதற்கெல்லாம் நமக்கெல்லாம் தகுதியே இல்லை, அவர்களை விமர்சனம் செய்வதற்கெல்லாம் நமக்கெல்லாம் தகுதியே இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டம், அந்த காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்தை பிடிக்கின்றார்கள். ஒரு இடத்தை பிடித்து இதில் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணீர் அருந்துவதற்கும் உணவு உண்பதற்கும் இந்த இடத்தை சரிப்படுத்துங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள், நீங்கள் எந்த ஒரு, அதாவது பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகைகள் இதில் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதே போன்று வெளியாட்கள் யாராவது வந்து, நம்முடைய ஊர்வாசிகளே முஸ்லிம்களே யாராவது ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக உள்ளே வந்தால் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து விட்டால் அவர்கள் என்னிடம்தான் வந்து மீண்டும் காசுகளை பணங்களை கேட்பார்கள். ஆகையினால் அதற்கும் நான் தான் பொறுப்பு. ஆனால் இருவருடைய மந்தைகளை நீங்கள் உள்ளே விடாதீர்கள். ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹுடைய மந்தை, மற்றொன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய மந்தை. காரணம் என்றால் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அவர்கள் இது தேவை, அவர்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அவர்களுக்கே தனிப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகையினால் அவர்கள் இருவருக்கும் இந்த இடத்திற்கு உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை என்பதாக கூறினார்கள். எந்த ஒரு விரோதத்திலும் எந்த ஒரு குரோதத்திலும் அவர்கள் கூறவில்லை. பிற்காலத்திலே கூறுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஷஹீதுடைய நேரத்திலே 6 சஹாபாக்களை நியமனம் செய்தார்கள் அடுத்த கலீஃபாவாக. அது இரண்டு நபர்கள் இவர்கள் தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த 6 சஹாபாக்களை தேர்வு செய்யும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவராக இருந்தார்கள். அந்த 6 சஹாபாக்களில் 3 சஹாபாக்கள் விட்டு கொடுத்தார்கள். விட்டு கொடுக்கும் பொழுதும் அந்த 3இல் ஒருவராக இருந்தார்கள். அந்த 3இல் ஒருவராக இருக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்தும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்தும் கூறினார்கள், உங்களை விட நான் சிறந்தவன் அல்ல, நான் விட்டு தருகின்றேன் என்பதாக கூறினார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்வு செய்வதற்கு இவர்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். உங்கள் இருவரில் ஒருவரை நான் தேர்வு செய்யட்டுமா என்பதாக கேட்டார்கள். 2 சஹாபாக்களும் சரி என்பதாக விட்டு கொடுத்தார்கள். விட்டு கொடுக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்வு செய்தவர்களும் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மிகப்பெரிய சிறந்த சஹாபியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அது போன்ற வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும் அல்லாஹ் தஆலா. ஹிஜ்ரி 32 ஹிஜ்ரி 32 அவர்கள் மரணம் அடைகின்றார்கள். கிட்டத்தட்ட 76வது வயதிலே அவர்கள் மரணம் அடைகின்றார்கள். இது போன்ற ஒரு ரமலானில் அவர்களுக்கு இஃப்தார் வைக்கப்பொழுது அவர்கள் பார்த்து அழுக ஆரம்பித்தார்கள். அந்த இஃப்தாருடைய நேரத்திலே அழுகின்றார்கள். இதற்கு முன்னால் இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அவர்களை நினைவு கூறி அழுகின்றார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவை நினைவு கூறி அழுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் அன்றைக்கு மிக கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள், இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அவர்கள் எல்லாம் ஷஹீதாகவும் மரணித்து விட்டார்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து சென்று விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கின்றான், இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கின்றான், அவர்கள் எல்லாம் முன்னாடியே சென்று விட்டார்கள், நான் இவ்வளவு தூரம் வாழ்ந்து விட்டேன், எவ்வளவு பாவங்களை செய்திருப்பேன் என்பதாக கண்ணீர் விட்டு இஃப்தாருடைய நேரத்திலே அழுதார்கள். அவ்வளவு விஷயங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டும் வெறும் பேரித்தம்பளங்களை உண்டு அந்த இஃப்தாரை கழித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 3 மில்லியன் திர்ஹம் அவர்களிடம் இருந்தது. 3000 ஆடுகளை வைத்திருந்தார்கள், 2000 ஒட்டகைகளை வைத்திருந்தார்கள், அதிகமான விஷயங்களை வைத்திருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் எப்படி அந்த அளவிற்கு உயர்வானவர்களாக மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆனார்கள் என்றால்
அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தபுக் போருக்கு மாத்திரம் 4000 திர்ஹம்களை அவர்கள் செலவு செய்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதிகமாக கொடுக்க அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகமாக கொடுத்தான். எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாமும் அதிகமாக கொடுக்கக்கூடிய கைகளாக மாற வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதிகமான செல்வங்களையும் தருவான். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.